ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு ஃபோன் வருது. உங்கள் பாஸ், உங்கள் முதலாளியோ உங்கள் கம்பெனி ஏஜிஎம்மா ஃபோன் பண்ணுறாரு. உன் வீடு இருக்க ஏரியாவுக்கு தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சொல்கிறேன், உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுடுங்க. என்ன பண்ணுவீங்க? உடனே வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி உங்கள் மனைவி சொல்லியிருப்பாங்க, வீட்டை க்ளீன் பண்ணலாம், ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லி. பார்ப்போம்னு தள்ளி தள்ளி போட்டிருப்பீங்க. இன்றைக்கி வேறு வழியே இல்லை. உங்கள் மனைவியின் உறவினரோ பிள்ளைகளின் ஃப்ரெண்ட் ஃபேமிலியே வரல, உங்கள் பாஸ் வர்றாரு. அவசரமாக வீட்டை சுத்தம் பண்ணி பாஸை வரவேற்று உபசரித்து அனுப்பிட்டு அப்பாடான்னு உட்காருவீங்க. அது வரைக்கும் எத்தனை நாளோ தள்ளி போட்ட வேலையை 2 மணி நேரத்தில் முடிச்சிருக்கீங்க. இப்படித்தான் டெட்லைன் இல்லைன்னா எல்லா வேலையுமே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அமெரிக்க தொழிலதிபர் இலான் மஸ்க், உங்கள் வீட்டை 1 மாதத்தில் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ளீன் பண்ண 30 நாள் எடுப்பீங்க. ஆனால் 3 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணணும்னு நினச்சா க்ளீன் பண்ணி முடிச்சிடுவீங்கன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எந்த வேலையெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போட்டிருக்கீங்கன்னு யோசிங்க. டக்குன்னு அதுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி செய்து முடிச்சிருங்க. இதுபோன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பொம்மருடன் இணைந்திருங்கள்.